அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நேற்றைய முதலீடு இன்றைய பெரிய லாபம், நேற்றைய விரயம் இன்றைய அதிர்ஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு உங்களுக்கு இப்போ நடக்க போகுதுங்க. அதுவும் 3 விஷயத்தில் பேரதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளே நடக்க போகுது. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் ஏற்கனவே பதிவு செஞ்சாச்சு. இதுவரை பார்க்காதவங்க சேனலில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. துலா ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் இல்லறத்துக்கு காரக கிரகம், காதலுக்கும் திருமண வாழ்க்கைக்கும் காரகம் வகிக்கக்கூடியவர் இந்த கிரகம் தாங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ உங்களை பொறுத்தளவு இந்த 2024ஆம் ஆண்டில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி என எந்த சனி பிரச்சனையும் கிடையாதுங்க. ராகு கேது பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான கும்பராசியில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. இப்போ சனி பகவானுடைய வக்ரம் ஏற்பட போகுது. மேலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு. கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே மறைந்து இருக்காங்க. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் ரிஷப ராசியில் மறைந்து இருக்கிறார் குரு பகவான். அப்போ குருபலன் என்பது இப்போ இந்த வருஷம் கிடைக்காதா? அப்போ எதுவுமே நல்லது நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கண்டிப்பாக குரு பார்வையால் மிகப்பெரிய நல்லது நடக்க போகுதுங்க. ஆமாங்க, முதல்ல ஆரம்பத்தில் தோல்வியையும் அனுபவத்தையும் கொடுத்துவிட்டு பெரிய வெற்றியை கொடுப்பார் குரு பகவான். சிறு தடையை கொடுத்துவிட்டு பெரிய லாபத்தினை கொடுத்துடுவாருங்க. ஒரு 3 விஷயத்தில் நடக்க போகுது. அது எந்தெந்த விஷயம் எப்போ நடக்கும்னா, அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடி இது நடக்கும். அக்டோபர் மாதம் குரு பகவான் வக்ரம் அடைகிறார். அதுக்குள்ளாட்டி இந்த பலன்கள் எல்லாமே நடக்கும். இதில் முதலாவதாக நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, துளாராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படியாச்சும் சொந்த வீடு கட்டிடணும், சொந்த வீடு வாங்கிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அல்லது எப்படியாவது இந்த சொத்து பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடணும், நம்முடைய வீட்டு பிரச்சனை, இந்த நில பிரச்சனை, சொத்து பிரச்சனை தீர்ந்து போக இந்த வருஷமாவது ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கணும், மிகப்பெரிய பாரம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த விஷயம் இப்போ தீர்ந்து போயிடுங்க. பல வருஷமாக இழுத்து கொண்டிருந்த பிரச்சனை கூட இந்த வருஷம் முடிவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2வதாக பார்த்தோம்னா, வீடு மாற்றம், வெளியூர் மாற்றம், பயணம், இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவங்களுக்கு அந்த பயணம் சிறப்பாகவே நடக்குங்க. ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும், வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். மேலும் போகஸ்தானம், அதாவது 12ஆம் வீடுங்கிறது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு கன்னி ராசிக்கு குரு பகவான் பார்வை கிடைக்குது. அதன் அடிப்படையில் திருமண வாழ்க்கை பெண்களுக்கு சிறப்பான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. இந்த திருப்பம் நிம்மதி சந்தோஷம் தரக்கூடிய திருப்பமாக நிச்சயமாக இருக்குங்க. மாமியார் வீட்டு வழி பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும். இதுக்கு அடுத்தபடியாக கொடுத்த வாக்கினை காப்பாற்றிடுவீங்க. உங்ககிட்ட ஒருத்தவங்க ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த வாக்கினை நம்பி நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த வாக்கினை நீங்க காத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு இப்ப முடிவுக்கு வரும். ஆமாங்க, அந்த வாக்குப்படி சில விஷயங்களை உங்களுக்கு நடத்தி கொடுத்துடுவாங்க. நீங்களும் நீங்க கொடுத்த உங்க வாக்கினை காப்பாத்திடுவீங்க. வாய் வார்த்தைகளை நம்பி சில இடங்கள்ல சில காரியத்துல இறங்கி இருந்திருப்பீங்க. அது நடக்குமா, இது கிடைக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் அது நடந்துடும். அதே போல கையில் பணம் வந்து சேருங்க. பல விஷயங்களில் பணவரவுங்கிறது உண்டு. அப்படிப்பட்ட பணவரவு வரப்போகுது. பண விஷயத்தில் போராடி கொண்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பணமானது இப்போ கைக்கு வந்து சேருங்க. மேலும்
குடும்ப ரீதியாக சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் கண்டிப்பாக ஒருவருக்காவது ஒரு சுபகாரியம் நடக்குங்க. இதில் மாற்றம் இல்லை. அடுத்தபடியாக கல்வியில் மிகப்பெரிய மாற்றத்தினை அடைய போறீங்க. துளாராசியில் பிறந்தவங்க படிப்பில் மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்க போகுதுங்க. மேலும் தாய் வழி உறவுகளுடன் இணைந்து ஒரு விசேஷத்தை கொண்டாட போறீங்க. தாய் வழி உறவில் ஒரு புதிய சுபகாரியம் நடக்க போகுதுங்க. பழைய வண்டி வாகனம் போய் புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட உண்டு. மேலும் ஏதாவது காணாமல் போன கையை விட்டு போன உறவுகளும் பொருட்களும் மீண்டும் கிடைக்குங்க. இந்த 3 விஷயமும் இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நடந்துடும். பயம் தேவையில்லை. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடந்தே தீருங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.